வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஆடிட்டர் பிரபாகர் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் அமெரிக்க நாராயணன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். கடந்த 9 மாதங்களில் இந்தியா கண்டிருக்கக்கூடிய 7.4% வளர்ச்சியானது நாட்டின் பொருளாதாரம் மீண்டு வருவதை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் அருண் ஜேட்லி வாஷிங்டன்ல சர்வதேச செலாவணி நிதியத்தின் கூட்டத்தில் பேசும்போது சொல்றாரு. 2 விஷயம், 7.4% வளர்ச்சி அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்கிறீர்களா, அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை, அந்த புள்ளி விவரத்தை ஏற்றுக்கிறீங்களாங்கிறது ஒண்ணு. பொருளாதாரம் மீண்டு வருகிறது அப்படின்னு சொன்னா நீங்க அவங்க கிட்ட விட்டுட்டு போகும்போது மிக மோசமாக இருந்தது அப்படின்னு ஒரு பொருளும் அதுக்குள்ள புதைந்து இருக்கிறதாக பார்க்கிறேன். இதுல ஒன்று, இந்த 7.4% என்ற இதை பல பொருளாதார நிபுணர்கள் ஏன் அவருடைய அட்வைசரே சுப்பிரமணியமே ஏற்றுக்கொள்கிறாரான்னு புரியவில்லை. பட் லீவ் தட் அசைட். லைஸ் டேம் லைஸ் ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் இந்த ஸ்டெட்டிஸ்டிக்ஸில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இதில் மற்ற பிஜேபிக்காரர்கள் மாதிரி இல்லாமல் ஒன்று தெளிவாக சொல்லியிருக்காரு. இதே காலகட்டத்தில் 2013-14 7% இருக்காரு. ஏன்னா முன்ன 4% சொல்லிட்டு இருந்தாங்க. இதை தான் பிஜேபிக்காரர்கள் எல்லாம் 7லேருந்து 7.4 ஒன்றும் பெரிய வளர்ச்சி இல்லை. ஒன்று, பொருளாதார வளர்ச்சிக்கு இன்றைக்கு இந்த எக்கானமி ஒரு மக்கள் அதாவது வெளிநாட்டவர்கள், இங்கே இந்தியாவில் ஒன்றும் ஃபீலிங் இல்லை, ஒரு போய் விற்க பார்க்கச்சு சொல்கிறேன்னா அதற்கு அடித்தளம் வகுத்தது கடந்த 10 ஆண்டு காங்கிரஸ். கடந்த 10 ஆண்டுகளில் ஏறக்குறைய 8 அந்த காலகட்டம்னா இன்னைக்கு 10 டபுள் டிஜிட்டில் கூட நம்ம குரோத் ஆகிருக்கோன்றது தான் சரியா இருக்கும். ஏன்னா இது மாற்றி போட்டு இருந்தோம்னா. ஒன்று. இரண்டாவது, ஆனால் இவர் சொல்லுறது என்ன சொல்லாது என்னன்றதான் முக்கியம். இந்த காலகட்டங்களில் விவசாய வளர்ச்சி 1%, போன வருடம் 3.9%. அதாவது அடித்தட்டு மக்களை கவலைப்படாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்ல கூட எக்ஸ்போர்ட்ஸ் டீசலரேட் ஆயிருக்கு. இந்தியாவில் அதை பற்றி பேசலை. அதாவது வெளிநாட்டிலேருந்து விதை நெல்லை வாங்கிக்கிட்டு இருக்காங்க, இது பண்ணுறாங்களே ஒழிய உள்நாட்டு வளர்ச்சி இல்லை. அழகாக பூச்சி வேலைகள் நடக்கிறது. இந்த பிஜேபி அரசு இன்னும் எக்கானமியை எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முக்கியமான செக்டார்ஸ் எல்லாம் சரி, இப்போ கரண்ட் எல்லாத்துலேயுமே அப்படிதான் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க அவருடைய புள்ளி விவரத்தை? இந்த புள்ளி விவரம் 8.4 ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றது இவர் சொன்னார். 7.4 இது கிட்டத்தட்ட 8000 கோடிக்கு சமானம். இந்த 0.4% இன்க்ரீஸ்ன்றது ஓவர் அ பீரியட் ஆஃப் ஜஸ்ட் 9 months. லீவ் தட் அசைட். அவர் சொன்ன மாதிரி இவர் ஜேட்லியோட முழு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த மீண்டு வருவதுன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னீங்க. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரஸுக்கு தான் இவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவங்க பார்ட்டியில் இருக்கிற சமயத்தில், அவங்க இருக்கிற சமயத்தில் இருந்த என்னென்ன 2013, 14, 2012, 13 இதை மாதிரி கொண்டு அவர் சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்துள்ள நிதியின் அளவு நடப்பு பற்றாக்குறையை விட அதிகம் என்று குறிப்பிடத்தக்கது என்றும் சொல்லியிருக்கிறார். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் திங் ஹி ஹேஸ் ஒன்லி கிவன் கிரெடிட் ஃபார் த பாஸ்ட். ஏன்னா அவங்க வந்தது 9 மாதம்தான். ஆனால் வளர்ச்சி பாதையில் இந்திய பொருளாதாரம் இருக்கிறது என்பதற்கு நிச்சயமான அறிகுறிகள் தென்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. ஏனென்றால் இவர் சொன்ன மாதிரிலாம் இல்லை, தெளிவான பொருளாதார சிந்தனை இருக்கிறது. நிர்வாக சீரமைப்பு, நான் சொல்லி முடிச்சிருக்கேன், நிர்வாக சீரமைப்பு ரொம்ப பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்கேம் ஃப்ரீ கண்ட்ரியா மாறிக்கொண்டு வருகிறது. 10 வருட காலத்தில் காங்கிரஸ் எவ்வளவு ஸ்கேம் பண்ணாங்கன்றது உலகம் பிரசித்தம். அது ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை. எதை எடுத்தாலும் ஸ்கேம் பண்ணினாங்க. அப்படியே உலகத்துல யாருக்காவது தெரியாம இருந்தாலும் பிரதமர் அங்க போய் அதை பத்தி போய் சொல்லிடுறாரு. அவர் இப்ப நான் ரெசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. நல்ல அவர் எப்பப்பெல்லாம் இந்தியாவுக்கு வராரோ இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கிறது நல்லதுன்னு கூட நான் எழுதியிருக்கேன். நல்ல எண்ணம் இருக்கிறது, இந்த கவர்மெண்ட்டுக்கு நல்ல எண்ணம் இருக்கிறது. நினைவு நல்லது வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொன்னார். அந்த நினைவு நல்லது இருந்தால் நெருங்கிய பொருள் கைப்படும், மண் பயனரும். இவங்க சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலைன்னா சொல்ல முடியாது. இல்ல, அமெரிக்க நாராயணன் பேசும்போது அப்படி பாசிங் ரெஃபரன்ஸ்ல சொல்லிட்டு போன விஷயத்த பல எக்கனாமிஸ்ட் வலியுறுத்தி பேசுற மாதிரி செய்திகள்ல தெரியுது. எண்கள்ல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையில நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்கனாமிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. ஹெச்டிஎஃப்சியினுடைய சீஃப் எக்கனாமிஸ்ட் ஜோதிந்தர் கவுல் சொல்றாரு, இந்த ஜிடிபி கால்குலேஷன்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதனால அதற்கு பிறகு வரக்கூடிய எண்கள் குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேறு சிலரும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 7.4 growth அப்படிங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க சார்? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறச்சே ஒரு ஃபிகர்ஸோடு கொடுத்தா தான், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு கொடுத்தா தான் அதுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கவே இருக்கும்.
இதனுடைய பேசிஸை மாற்றிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வேற விஷயம். இதெல்லாம் எக்கனாமிஸ்ட் பண்ண வேண்டியது. இதெல்லாம் அருண் ஜேட்லியோ மோடியோ உட்காந்து பண்றது இல்லை. இவங்க வளர்த்து விட்ட பியூரோக்ரஸி தான் இப்பவும் இதுவும் பண்றது. இவங்க வளர்த்து விட்ட பியூரோக்ரஸி தான் அது. அந்த பியூரோக்ரஸி பண்ற ஃபிகர்ஸ் தான் அவங்க கொடுக்குறாங்க. போய் ஒரு மந்திரி ஒரு ஃபிகரை படிக்கிறாருன்னா அவருக்கு பேசிக்கா அவருக்கு யாராவது கொடுக்குறாங்க இல்லையா? ஆமா. அவர் சொன்னது வந்து அவருக்கு கூட இன்னொன்னு சொன்னாரு, பொய்கள் வடிகட்டிய பொய்கள் புள்ளி விவரங்கள்ங்கிறதையும் சேர்த்தே சொன்னாரு. இது இன்றைய நேற்று நடக்க சமாச்சாரம் இல்லைங்க. அது காலந்தொட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னிலேருந்தே இது வந்து இந்த குற்றச்சாட்டு மன்மோகன் சிங் சொன்னாலும் சரி, பி சிதம்பரம் சொன்னாலும் சரி, அருண் ஜேட்லி சொன்னாலும் சரி, அதே தானே. அதேதான். என்ன மன்மோகன் சிங் சொன்னா வடிகட்டின பொய், இவர் சொன்னா பொய், அவ்வளவுதான். இவருடைய பார்வை எப்படி இருக்குன்னு தெரியுது. இவங்க வந்து எப்படி பொய் சொல்றாருன்னு, இவர் வந்து மோடியை ஆதரிக்கிறதால பொய் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அந்த மாதிரி ஆள் இல்லை. பார்த்தீங்கன்னா யார் சொன்னாலும் புள்ளி விவரங்கள்ன்றது. ஆனால் இவர்களுடைய ஆட்களே இது எப்படி சொல்லணும்னா 7.4% ரிவைஸ்டு, பட் இதை கொஞ்சம் அன்டில் சச் டைம் இது நம்பகத்தன்மை வர வரைக்கும் நான் வந்து, அதாவது அரசு கொடுக்கத்தான், அப்புறம் நீங்கள் எதுக்கு வரீங்க, நீ அவங்களே ஆட்சி பண்ணிட்டு போயிடலாம்ல. நான் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன், கடந்த கால இதுபடி இது நான் மாற்றத்தை புள்ளி விவரங்கள் இதுன்னு சொல்லியிருந்தேன், நம்பகத்தன்மை இருக்கும். அப்படிதான் சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லல. நீங்க படிச்சு பாருங்க. நீங்க பேச நான் குறுக்கிடல ஐயா, நான் பேசி முடிச்சுடுறேன். நீங்க பல பொய்களை சொல்லச்சே நான் குறுக்கிட மாட்டேன். ஏன்னா அது அப்பதான் மக்களுக்கு போகின்றதால 7.4% சொல்லச்சே, இன்றைக்கு சொல்லச்சே பழசுல வந்து 4.5 2.5% அதிகமா இருக்கு. அப்ப என்ன சொல்லியிருக்கணும், பழசுல 4.5 இப்ப 7, இப்ப வந்து 4.8 தான் பழையில இருக்கும். ஆனா இன்னைக்கு 7.4 புதிய இதுல சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு நம்பகத்தன்மை வரும். இவங்க வந்து மோடி வழி வந்தவர்கள், பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்க பார்க்கிறவர்கள். அதனாலதான் இன்னைக்கு மாறிட்டாங்க. நீங்க சொன்னது அண்டப்புழுகு, ஆகாச புழுகு, புள்ளி விவரங்கள், அப்புறம் மோடிஜின்னு இப்ப சொல்றாங்க. ஏன்னா மோடி சொல்வது பூரா பொய்யாகத்தான் இருக்கிறது. நீ நாட்டின் தொழில்துறை வளர்ச்சியில கடந்த சில மாதங்களாக தேக்க நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி பிப்ரவரியில வந்த கட்டுரைகளும் சொல்லுது. எக்ஸ்போர்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இந்த 9 மாதத்துல வந்து கிளைம் பண்ற மாதிரி வளர்ச்சி பாதையில இந்தியா இல்லை என்பதாக அதிகமாக பொருளாதார பத்திரிகைகள்ல செய்திகள். ஒரு டைரக்ஷனல் சேஞ்ச் பத்தி தான் பேசுறோம். வளர்ச்சி பாதைனா 9 மாதத்துல இவங்க வந்து 55 வருஷம் ஆண்டாங்க இந்த நாட்டை. இந்த நாடு எந்த நிலைமையில இருக்குன்னு இப்ப தெரியும் எல்லாருக்கும். உலகத்துல ஃபுல்லா பிரசித்தம் வந்து இந்தியானா ஒரு ஊழல் கண்ட்ரி, ஒரு 2G இருக்கட்டும், ஒரு எதுவா இருக்கட்டும், இவங்க பண்ணினதெல்லாம் ஊழல். இவர் சொல்றாரு பொய் சொல்றாங்கன்னு. பொய் தேவையில்லைங்க, களவு மோசம். களவு வந்து பொய்யை விட மோசம். இல்ல இல்ல பொய்யையும் களவையும் நான் பேசுறது மோடியோட எதை பேசுறது நான் ரெடி. நான் பாருங்க, நான் மோடின்னு சொல்லவே இல்லை. நீங்க வந்து என்ன தாக்கச்சே நீங்க மோடியின் சார்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. அமெரிக்க நாராயணன் அவர்கள் என்னோட நண்பர், தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான தொலைநோக்கும் உள்ளவர்தான். ஆனால் காங்கிரஸ் என்று வந்தால் அவர் பாவம் சிக்கன் குனியா வந்த மாதிரி ஆயிடுறாரு. சிறு குறு தொழில்கள்ல இருந்த கடைசி 20 ஊறுகாய் தயாரிக்கிறது உட்பட, ஊதுபத்தி தயாரிக்கிறது உட்பட கடைசி 20 தொழில்களையும் பெரிய நிறுவனங்கள் கையில கொடுக்கிற ஒரு டைரக்ஷனல் சேஞ்சை தான் வளர்ச்சிக்கான பாதையாக சொல்றீங்களா? டைரக்ஷனல் சேஞ்ச் இப்ப இருக்கு. அதான் சொன்னேன், நினைவு நல்லது வேண்டும். ஒரு நல்ல எண்ணம் இருக்கு. வெளிநாட்டுல ஒரு நம்மளுடைய இந்தியாவை பற்றி ஒரு நல்ல பார்வை வந்திருக்கிறது. இன்னைக்கு வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரதுக்கு தயாரா இருக்கு. ஆனாலும் அதற்கு ஏற்ற முறையில் இங்க ஒண்ணு பெருசா வந்து பியூரோக்ரசி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்ல. எந்த ஆட்சிக்குமே பியூரோக்ரசி சப்போர்ட் பண்ணல. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சரியான கேள்வி கேட்டீங்க. இவருடைய சிந்தனை வந்து, இவர் நல்லவர் தான், சிந்தனை வந்து பணக்காரர்களுக்கான சிந்தனை. மோடியுடைய சிந்தனை அதுதான். அதனால தான் அவர் அதை ஆதரிக்கிறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முத்ரா பேங்க்னு ஆரம்பிச்சார், வரவேற்கிறோம். ஆனா என்ன பண்றாங்க, இந்த முத்ரா பேங்க் ஆரம்பிக்கிறது சிறு தொழில், மீடியம் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் காலி பண்ணிடுறாங்க. அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு காலி பண்றது முடிவு பண்ணிட்டாங்க. எங்களுக்கு எதிராக பேச எஃப்டிஐ எதிர்த்தாங்க. எஃப்டிஐ ரீட்டைல வரமாட்டோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு எஃப்டிஐ வரவைக்கிறாங்க. ரீட்டைலை விட ஆன்லைன் ரீட்டைல் ரொம்ப மோசம். இன்னைக்கு சிறு வியாபாரிகள்லாம் அலண்டுகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க காலி பண்ணிட போறாங்க. வெளிநாட்டிலேருந்து மொத்தமா கொண்டு வந்து நஷ்டத்துல வியாபாரம் பண்றாங்க. இப்படி இருக்கச்சு அதுல 100% எஃப்டிஐ ரீட்டைல, ஆன்லைன் ரீட்டைல விடுறாங்க. இப்படி பார்த்தீர்களானால் இந்த நாடை அழிவு பாதைக்குரிய சித்தாந்தமே சரியில்லைங்கிற நான். அவர் சொன்னாரு என்ன இது கருத்து உள்ளதெல்லாம் உயர்வில்லைன்னு சொல்லி நல்ல எண்ணம் வேணும்னாரு. இவர் எண்ணமே தவறா இருக்கே, பணக்காரர்களுக்கு உதவுறது தான் இது எண்ணம், இதுதான் நல்ல எண்ணம் சொல்றாரா அவர்? எனக்கு புரியல. சார், இந்த ஆன்லைன் ட்ரேடிங்லாம் வந்து
இது டெக்னாலஜி வளர்ந்ததால வந்த ஒரு சமாச்சாரம். இதுக்கெல்லாம் போய் வந்து ஒரு பிஜேபி குறை சொல்றதோ இந்த ஆட்சி குறை சொல்றதோ அப்சல்யூட் பைத்தியக்காரத்தனம். இல்ல நீங்க சொல்ற நியாயம் தான். ஆனா நான் சொல்லி விடுகிறேன். இது வந்து அவர் சொல்ற பிரகாரம் பார்த்தா வந்து இதனால தான் வந்து கெட்டு போயிடுது, அதனால வந்து வளர்ச்சி பாதையே வரலன்னு சொல்லவே முடியாது. இதெல்லாம் டெக்னாலஜி. இன்னொன்று சொல்றேங்க, காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஃபண்டமெண்டலா எக்கானமில ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாதுங்க. ரெண்டு பேருமே எஃப்டியை வரவேற்றாங்க. இது வந்து நீங்க நல்லது நடந்தாலும் இதே சொல்லுவீங்களா, இல்ல வந்து தேங்கி நிக்குதுங்கும் போது மட்டும் இத சொல்லுவீங்களா? ஃபண்டமெண்டலா ஐடியாலஜிக்கலா வித்தியாசம் இருக்கு. பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. அவங்க ரெண்டு பேருமே ப்ரோ கேபிட்டலிஸ்ட் தான். இல்லன்னு சொல்ல வரல. இல்ல இதெல்லாம் என்ன சொல்றேன், சும்மா நான் தெளிவா சொல்றேன். வந்து கேள்வி பதில் சொல்றேன். முதல்ல டெக்னாலஜி மாறி இருந்தாலும் சொன்னாரு. நான் வந்து ஆன்லைன் இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சிருக்கேன். டெக்னாலஜி தவறு இல்லை. ஆனா இதுல வெளிநாட்டவர்கள் 100% முதலீடு செய்து தான் தவறு நான் சொல்றேன். அதாவது பொருளாதார நிபுணர் புரிஞ்சுக்குவார்னு நினைக்கிறேன். இரண்டாவதாக இனி காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு என்னன்னா, நாங்களும் பணம் இதை வெளிநாட்டிலே வர வைக்கிறோம். அதாவது நான் சொல்றேன், பல முறை சொல்றேன், நான் கோயிலுக்கு போச்சு கும்பிடுறேன், கையெழுத்து கும்பிடுறேன் சரியானுவாங்க. தம்மடிச்சுக்கிட்டே கும்பிடுறது தப்புன்னு. ஆனா வெளில போச்சு தம்மடிச்சுக்கிட்டு வச்சா கையெழுத்து கும்பிட்டா கோயில் பார்க்க கும்பிட்டா சரின்னுவாங்க. மனநிலையை பொறுத்து நாங்க ஏழைகளுக்கு உதவுறதுக்காக வெளிநாட்டு மொழி இருக்கும். இவங்க பணக்காரங்களை உதவுறதுக்கு மட்டுமே இதை செய்யறாங்க. அதனால அதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்றது ரொம்ப முக்கியம். பணக்காரர்களுக்காக பணக்காரர்களுக்கான அதானி அம்பானியுடைய அரசாங்கம் இது. நாங்க வந்து ஏழையுடைய குறுசு. அதனால தான் நேற்று விவசாய பேரணி நடத்தி ஏழைகளுக்காக பாடுபடுறோம். சார், அம்பானி பெருசா வீடு கட்டதெல்லாம் யூபிஏ கவர்மெண்ட் போதுதான். ஏழைகளை பணக்காரப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது வாஸ்தவம் தான். ஆனால் அந்த ஏழைகள் அத்தனை பேரும் காங்கிரஸ்காரர்களாக இருந்தவர்கள். காங்கிரஸ் ஏழைகள் எல்லாம் இன்று காங்கிரஸ் பணக்காரர்களாக. இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி காங்கிரஸ்காரர்னு சொல்லுங்க, பிரேம்ஜி இவர் காங்கிரஸ்காரன் சொல்லுங்க. இன்னைக்கு பல ஆண்டர்பிரனர்ஸ் இந்தியாவில் வந்து பல கோடி வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் காங்கிரஸ்காரங்க சொல்லுங்க, அவங்க கிட்ட போய் சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க. ஏங்க நீங்களும் வந்து ஒரு பாலிட்டிஷியன் மாதிரி பேசுறீங்க? நீங்க பொருளாதார சீர்திருத்தங்கள் மன்மோகன் சிங் நரசிம்மராவ் காலத்திலிருந்து கொண்டு வந்த பொருளாதார சீர்திருத்தங்கள் நன்மை பயக்கும் அப்படின்னு காலங்காலமாக சொல்லிட்டே இருக்கீங்க. இப்பயும் சொல்றோம். இந்த 90ல இருந்து 2013 வரைக்கும் சீனத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி 10%க்கும் மேல இருந்தது. ஆனா இந்தியாலேயோ அந்த மாதிரி பார்க்க முடியல. அந்த இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி உலகத்தின் உற்பத்தி கேந்திரமாக சீனாவை மாத்திச்சு. இந்தியாவில் அந்த ட்ரெண்ட் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொன்னா இங்கு என்ன மாற்றங்களை இந்த பொருளாதார வளர்ச்சி கொண்டு வந்துருச்சு? இல்ல நீங்க அதாவது நீங்க ஒப்பீட்டளவுல சீனாவையும் இந்தியாவையும் பார்க்கும்போது ஒரு நாளிதழுடைய தலையங்கம் சொல்லுது. இல்ல இதுல வந்து சரியான, நான் வந்து என்னைக்கும் மறுக்கிறது இல்லை. சீனாவுடைய வளர்ச்சி நம்மளுடைய வளர்ச்சியை விட அதிகம்ன்றது உண்மை. ஆனா சீனா வந்து எப்படி அவங்க புள்ளி விவரங்களை பண்ணுகிறார்கள் இப்போ மாத்திட்டோம்ல. நீங்க பாத்தீங்கன்னா 4.5லேருந்து 7.6% 2.5% அதிகமா இருக்கு. இந்தியா வந்து 8.5% வளர்ச்சி. அந்த எனக்கு தெரியாது கரெக்டா நான் சொல்லல. இந்த 2.5% அதிகமா இருந்தா 11% வளர்ச்சி கூட வந்திருக்கும் இந்தியால. அதனால ஒண்ணு வந்து புள்ளி விவரங்கள் அடிப்படையில் அவங்க போடுற புள்ளி விவரம் நம்ம போடுற புள்ளி விவரங்கள் கால்குலேஷன் மெத்தடாலஜி வித்தியாசமா இருக்கு. சர்வதேச அளவுல ஒரே தரமாக ஒரே இதோட இருக்காது. இருந்தாலும் சீனாவுடைய வளர்ச்சி இந்தியாவுடைய வளர்ச்சி அதிகம்ன்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அதற்கு முக்கிய காரணம் அவங்க வந்து எதை வேணா அடிச்சு பிடிச்சு ஜனநாயகத்தை பத்தி கேள்விப்பட வேணாம். ஏழை விவசாயம். நான் சீனாவுக்கு போயிருந்தேன். அங்க வந்து கிராமத்தில் இருக்க மக்கள் நகரத்துக்கு வர முடியாது. கிராமத்திலேருந்து வரணும்னா அரசாங்கத்துடைய பர்மிட் இருந்தால் தான் நகரத்தில் வந்து வேலை செய்ய முடியும். கிராம பொருளாதாரங்கள் சீனாவில் இன்னும் ப்ராப்ளம் இருக்கு. ஒன்றும் கேட்டால் சீனாவில் வந்து பெரிய கரப்ஷன், இதை பெரிய சிட்டி டவுன் சவுத்தில் இது பண்ணிச்சு எல்லாத்தையும் இடிச்சு தள்ளினாங்க. அங்கே இருக்க பொல்யூஷனே வந்து ஒரு 10 வருஷம் அங்கே புகைமண்டலமாக இருந்ததுலாம் வரலாறு. இந்தியாவுடைய வளர்ச்சி டெமோக்ராட்டிக் வளர்ச்சி. அது வந்து இந்தியா அங்க இருக்கக்கூடிய அனைத்து பலவீனங்களும் இங்கே இருக்கத்தானே செய்யுது. இங்க உள்ள நகரங்கள் வந்து மாசு இல்லாத நகரங்களாக இருக்கா கம்பேர் டு இது. ஒரு சர்வாதி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வந்து சீனால கோஸ்ட் பில்டிங் வாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிட்டு அதற்கான பயன் இல்லை. இங்க நம்ம நாட்டில் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. வெளிநாட்டு முக்கியமா சீனாவை ஒப்பிடுகையிலே நம்ம வளர்ச்சி குறைவாக இருந்தாலும் நம்ம வளர்ச்சி சரியான பாதையில வந்து நம்ம அமைத்திருக்கிறோம். நெடுங்கால திட்டத்தில் நிச்சயமா சீனாவை விட இது பண்ண முடியும். அவங்க கொஞ்சம் 1980 ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம 1990 தான். டெங் ஷியாபியாங் வந்து 1975-80 ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இது. இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கொள்ளணும். சீனாவுடைய வளர்ச்சியில்னாலும் உலகத்தில் 2வது இடத்துல நம்ம இருந்தோம். பெரிய உலக நாடுகள்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்துச்சு. கடந்த 10 வருடங்கள்ல இந்தியாவுடைய வளர்ச்சி 8.5% எட்டியது வந்து பெரிய நமக்கு பெருமை, காங்கிரஸிற்கு பெருமை, எங்களுடைய அமைச்சர் மன்மோகன் சிங்க்கும் சிதம்பரத்திற்கும் பெருமை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் புதிதாக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சீதாராம் யெச்சூரி
நாட்டுக்கு அச்சுறுத்தல் இருக்கு, நாட்டின் ஒற்றுமைக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி சார்பான நபர்களை குறிப்பிட்ட மாதிரி ஒரு பேச்சு பேசியிருக்காரு. நீங்க அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஓரளவு அவர் சொல்றதுல உண்மை இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் வந்து இந்த மதத்தை தூண்டுற மாதிரி நாட்டுக்கு அச்சுறுத்தல் எப்படி வர முடியும்? ஒன்று எக்கனாமிக்ஸ், அதை தனியாக வச்சுக்குவோம். ரெண்டாவது நாட்டை பிளவுபடுத்தும் வகையில், உணர்ச்சி ஊட்டும் வகையில் மதத்தின் சார்பாக பிளவுபடுத்தலாம், இல்லை மொழியின் சார்பாக பிளவுபடுத்தலாம். இது வந்து இரண்டு விதத்திலையும் ஹிந்து, ஹிந்துஸ்தான், ஹிந்தி, இந்த மூன்று இல்லை உணர்ச்சிகளை தூண்டும் வகையில் பிஜேபி செயல்படுகின்றது உண்மைதான். தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குறோமே, முன்ன ஹிந்தி கிடையாது, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஹிந்தியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஹிந்தி தவறு என்று சொல்ல, ஆனால் ஹிந்தி திணிப்பு தவறு என்று நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி ஹிந்துத்வா, ஒருத்தர் பகவத்கீதையை கொண்டு வரணுன்றாங்க, அவங்க தான் நான் இதுவாக கொண்டு வரணுன்றாங்க, இல்லை இந்துக்களுக்கு பிறந்தா முஸ்லீம்களுக்கு பிறந்தவர்களுக்கு பேர் தவறாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி உணர்ச்சி ஊட்டும் பேச பிரதமர் வந்து மவுன் மோடியாக இருக்காரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க யெச்சூரியினுடைய அந்த குற்றச்சாட்டை? கம்யூனிஸ்ட் அவங்க எது சொன்னாலுமே நான் ரொம்ப சீரியஸாகவே எடுத்துக்கிறது இல்லை. அவங்க இதுக்குமே கொஞ்சம் வந்து ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறதே வழக்கமாகிடுது. இவங்க யாரை பற்றி சொல்கிறாங்க? யூனிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு த்ரெட் இருக்குது, இன்றைக்கி ஒற்றுமை இருக்குது. எந்த மாதிரி யார் வழி வந்தவர்கள்? இவர்கள் ஸ்டாலின் வழி வந்தவர்கள், குருஷே வழி வந்தவர்கள், லெனின் வழி வந்தவர்கள். அந்தந்த கண்ட்ரியில் அந்தந்த அரசியல் தருணங்களில் அவங்கெல்லாம் வந்து ஒரு எதேச்சாதிகாரமாகவும் ஒரு மாஸ் மர்டரஸாகவும் இருந்து வந்த ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தின் பாதையில் வந்து கொண்டிருப்பவர்கள் இன்று நம்மை பார்த்து சொல்கிறார்கள். சோ வந்து மூத்த அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் திரு சோ அவர்கள் ஒரு வாட்டி ரொம்ப அழகாக சொன்னார், இஃப் லெஃப்ட் ஹேஸ் எனி ஃபியூச்சர் இன் திஸ் கண்ட்ரி, த கண்ட்ரி ஹேஸ் நோ ஃபியூச்சர் லெஃப்ட் என்று சொன்னார். இது ரொம்ப அழகான வார்த்தை, அது என்றுமே பொருந்தும். ஏன்னா இவங்க என்னைக்குமே அப்படிதான், அது பண்ணா தப்பு இது பண்ணா தப்புன்னு இன்னைக்கு வந்து வளர்ச்சி பதவியில் கொண்டு வர முடியாத அளவுக்கு பெங்காலையும் கேரளாவையும் கொண்டு போயிட்டாங்க. கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் கண்டினியூஸாக இருக்கிற ஒரே 2 மாநிலங்கள் அதுதான். இவங்க வந்து என்ன யூனிட்டி பற்றி பேசுறது? இவர் ஹிந்துத்வா, ஹிந்து அப்படின்னு திரும்பி ஆரம்பிச்சிட்டார். ஹிந்தி திணிப்பு கூடாது, ஹிந்தி திணிப்பு கூடாதுன்றதை நம்ம வந்து 65 வருஷமா சொல்லி ஒரு 2 ஜெனரேஷனை பாழ் பண்ணிட்டோம். இங்கேருந்து வாரங்கள் தாண்டா யாருக்கும் வேலை கிடைக்கல தமிழ் மக்களுக்கு. தமிழ் ஹிந்தி திணிப்பு கூடாதுன்னு பால் பண்ணிட்டோமா? இல்ல இந்தியே கூடாதுன்னு, ஹிந்தி திணிப்பு கூடாதுன்னு சொன்னது பரவாயில்லைங்க, ஹிந்தியே கூடாதுன்ற அளவுக்கு சொல்லி சிந்தனை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்தி திணிப்பு கூடாது, இவர் லெப்ட வந்து எதேச்சாதிகாரம்னாரு, இன்னைக்கு ரைட்டிஸ்ட் எதேச்சாதிகாரத்தோட ஆதரவாளராக பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு புரியல இது. இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடு, பன்முகத்தன்மை ஒன்று. இந்த பன்முகத்தன்மை ஆயிட்டு ஒருமுகத்தன்மை ஹிந்து, ஹிந்துத்வா, இந்தி அதை கொண்டு வரது தவறுன்னு இவருக்கு ஒரு பொதுவா இருக்க பேச மாட்டாங்க. ஒரு வருத்தமா இருக்குங்க. ஒரு நிமிடம், காங்கிரஸ் வந்து அப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா நீங்க பாருங்க, ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி நான் சொன்னேன் 3 ஆர்டிகல் 370, இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு, அயோத்தியா, இந்த 3மே வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் விஷயங்களாகத்தான் காங்கிரஸ் பார்க்கிறது, கம்யூனிஸ்ட் அப்படித்தான் பார்க்கிறது. பிரகாஷ் காரத் இன்று வந்து சீதாராம் யெச்சூரி வந்து ஒரு காங்கிரஸ்காரர், கம்யூனிஸ்ட் போர்வையில் இருப்பவர். அப்படியே காங்கிரஸ்காரர் கம்யூனிஸ்ட் போர்வையில் இருப்பவர் காங்கிரஸ்காரர். அவர் என்னைக்குமே டோட்டல் காங்கிரஸ் சப்போர்ட். இன்னைக்கு இல்லைங்க, அவங்க 2 பேரும் எப்பவுமே வந்து இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட்ல அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது அவர் சொல்றாரு, அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நாங்க நடத்துவோம், ஆனா காங்கிரஸோட இணைந்து நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய தலைப்பை பாத்தீங்களா இன்னைக்கு? சீதாராம் ரைசஸ் ஆன் சூப்பர் சண்டே. சூப்பர் சண்டேன்னு சண்டேன்னு SON போட்டிருக்காங்க. அவர் ராகுல் காந்தியை வந்து நேற்றுக்கு அவர் வந்து பேசினதை பற்றி பெருசாக போட்டுட்டு அந்த மேட்டர் விட்டாங்க. சீதாராம் ரைசஸ்ன்னு போட்டிருக்காங்க. அவங்க எவ்வளோ தூரத்துக்கு அவங்க கனெக்ஷன் இருந்ததுன்னா, அது எவ்வளோ தூரத்துக்கு அது ஒரு புரிதல் இருந்ததுன்னா, அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படி ஒரு கேப்ஷனை போடுவாங்க. அது இவங்க 2 பேரும் சேர்ந்தவங்க சார். இது வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும். முதல்ல இவர் வந்து கேரளாவையும் சொன்னார், பொருளாதார நிபுணர். இன்னைக்கு இந்தியாவில் காங்கிரஸும் இது பிஜேபி இல்லாததால காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஆண்ட கேரளா தான் இந்தியாவில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் முதல்ல இருக்கு. இது வந்து பாப்புலேஷன் 0 growthக்கு வந்திருக்கு. பல இடங்கள்ல முன்னே இருந்து இல்லை, சந்தேகம் வேண்டாம். அதனால மறுபடியும் கொஞ்சம் புரிதல் நீங்க மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணச்சே கொஞ்சம் வந்து நீங்க சொன்னீங்க புள்ளி விவரங்கள் ஆதாரங்களோட வேணும்னு ஆதாரத்தை கொடுத்துருக்கேன். ஆனா இவங்க வந்து கம்யூனிஸ்ட் இவங்க வந்து ஒரு இது தவறும் செய்யறாங்க. அதாவது வயலன்ஸ் ஒன்லி பிரீட்ஸ் வயலன்ஸ் அப்படின்றது வெஸ்ட் பெங்கால் ஒரு எடுத்துக்காட்டு. வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்கட்சிகளை
எப்படி செய்தார்கள் என்பதற்காக தான் இன்னைக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்க வயலன்ஸை பத்தி கம்யூனிஸ்ட் சித்தார்த்த சங்கர் அங்க முதலமைச்சராக இருக்கும்போது எமர்ஜென்சி காலங்கள்ல அங்க வந்து அமைதியை தவிர அகிம்சையை தவிர எதுவுமே நடைமுறையில இல்லையா? கண்டிப்பா இல்லைங்க. நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். பல முறை நீங்க கேள்வி கேட்கச்சே நான் எப்பயும் சொல்றேன் உண்மையை தவிர வேற பேசுறது இல்லைன்னு. நாங்கள் வந்து காங்கிரஸ் தவறே செய்யாதவர்னு சொல்ல முடியாது. எமர்ஜென்சி காலத்துல தப்பே நடக்குதுன்னு நாங்க உட்காந்து டிஃபெண்ட் பண்ண போறதில்ல. ஆனா நான் இப்ப நீங்களும் உண்மையை பேசுவீங்க நினைக்கிறேன். கேள்வியை கேட்க விடணும். காங்கிரஸ் மாதிரி ஒரு ஜனநாயகவாதி எல்லாரையும் பன்முகத்தன்மை உள்ள கட்சி இந்தியாவில் இல்ல உலகத்திலே ஏதாவது இருக்கா உங்களால சொல்ல முடியும்? சரி, இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதனால பதில் சொல்ல முடியல. ஒரு பொதுவாக பேசுகிறவர்கள் நீ இவரோ நீங்களோ காங்கிரஸை பற்றிய உண்மையை ஒத்துக்கொள்ள மறுப்பது ஏன் எனக்கு புரியல. நான் வந்து காங்கிரஸ்ல இருக்க தவற ஒத்துக்கிறேன். பாத்துங்க எப்படி பேசுறாங்க பாருங்க. மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து சத்தம் போட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை எதுவும் தெரியும். உண்மையை நான் உரக்க சொல்ல வேண்டாம், அமைதியாக சொன்னாலே எடுப்படும். நான் இன்னைக்கு சொல்றேன், காங்கிரஸ்ல தவறு நடக்காத கட்சி இல்லை. ஆனா மற்ற கட்சிகளை ஒப்பிடுகையில நிச்சயமாக பன்முகத்தன்மையும் அனைவரையும் எடுத்துக்கொண்டு செல்லும் இன்க்ளூசிவ் குரோத்தையும் செய்யறது காங்கிரஸை தவிர வேற எந்த கட்சி. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் இவர் சொல்றதை ஒத்துக்கிறேன் சார். பேட்ரியாட்டிசம் லெவல்ல கம்யூனிஸ்டத்தை விட காங்கிரஸ் எவ்வளவோ மேல், அது ஒத்துக்கிறேன். ஆனா பிஜேபிக்கு ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுவீங்களே. ஹையஸ்ட் பாத்தீங்களா? உங்களுடைய வெளிச்சம் போட்டு காட்டுறேன். அது நீங்க பாரதிய ஜனதா, காங்கிரஸ், அதுக்கப்புறம் இடதுசாரிகள் சார்பாக ஒருவர், 3 பேர் சேர்ந்து பேசினா தான் அதனால உண்மை வரும். கண்டிப்பா நீங்க வந்து தேசபக்தின்றீங்க. எதை தேசபக்தின்னு சொல்றீங்க? கிரிக்கெட் விளையாட்டுல நடக்கக்கூடிய விஷயங்களையா, இல்ல அதை தாண்டி தேசபக்திங்க வேற என்ன அடையாளங்கள்லாம் இருக்குங்கிறத விரிவாக இன்னொரு நாள் பேசலாம். நிலம் கையக சட்டத்திருத்த மசோதா மூலம் தொழில் அதிபர்களுக்கு சாதகமாகவும் விவசாயிகள் ஏழைகளுக்கு எதிராகவும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்படுகிறதுன்னு நேற்று விவசாயிகள் பேரணியில மாநாட்டில் இவர் வந்து ராகுல் காந்தி பேசுறாரு. ஏழைகளுக்கு ஆதரவானது எனது அரசு, மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் ஏழைகளின் நலனையே நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி பேசுறாரு. 2 பேரும் ஒரு நேர் எதிரான 2 கிளைமை முன்வைக்கிறாங்க. எங்களை மாதிரி சாதாரண ஆட்களுக்கு எது உண்மைன்னு தெரிகிறதுல நிறைய குளறுபடிகள் இருக்கு, நீங்க 2 பேரும் விளக்கம் சொல்லணும் அப்படின்னு விரும்புறோம். பிரபாகர், நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களை முதல்ல சாதாரண ஆசாமி நான் ஒத்துக்கல. அடுத்து நான் போறேன். சில விஷயங்களை நான் பேசிக்கான விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த நிலம் கையகப்பட்ட சட்டத்தை பற்றி. இந்த நிலம் கையகப்படுத்தும் சட்டம் வந்து முதல்ல கொண்டு வந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் 1894. கிட்டத்தட்ட 120 வருட சட்டம் இது. இந்த சட்டத்தை வைத்துக்கொண்டுதான் காங்கிரசார் 55 வருடங்களாக ஆட்சி செய்தார்கள். இந்த சட்டத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அந்த சட்டத்தில் என்ன சொல்லிச்சுன்னா, கவர்மெண்ட் பப்ளிக் பர்பஸ்க்காக எந்த லேண்டை வேணா எவ்வளோ விலைக்கு வேணா எப்போ வேணா எடுத்துக்கலாம், காம்பன்சேஷன்ற ஒரு வார்த்தை இருந்தது. அந்த மாதிரி சட்டம் தான் இருந்தது. இந்திரா காந்தி அம்மையார் வந்து எமர்ஜென்சி போதில் 25வது அமெண்ட்மெண்ட், 25 எமர்ஜென்சிக்கு முன்னாடி 25th அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் கொண்டு வச்சு ஆர்டிகல் 31 அப்போ இருந்தது. அதை சப்ஸ்டியூட் பண்ணாங்க. அந்த வேர்டு காம்பன்சேஷன்ற வார்த்தையை எடுத்துட்டு, இழப்பீட்டு தொகைன்ற வார்த்தையை எடுத்துட்டு தொகைன்னு போட்டாங்க, அமௌண்ட்னு போட்டாங்க. என்னன்னா கவர்மெண்ட் நிர்ணயிக்கிறது தான் தொகை, அதுக்கு வந்து ஈக்குவல் அமௌண்ட் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு இன்னும் மோசமான ஒரு ஷரத்தை கொண்டு வந்து அதில் போட்டாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் தான் காங்கிரஸ் கவர்மெண்ட். அப்படி வந்து அந்த தவறுகளை, இந்திரா காந்தியோட தவறை வந்து சோனியா காந்தி சரி செய்துட்டாங்களா? இல்லையே, அது வரேன். 2013 இவங்க when the defeat was staring at their face so badly, 2013 இவங்க லேண்ட் அமெண்ட்மெண்ட், லேண்ட் ஆர்டினன்ஸ் இவங்க தான் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தில் சில பல குறைபாடுகள் இருந்தது. அந்த சட்டத்தை வந்து பாஜக வந்து சட்டமன்றத்தில் இவர்களை நாடாளுமன்றத்தில் ஆதரித்தது. இது இல்லை, நான் பேசிக்கான விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு சமாச்சாரங்களை தான் கொண்டு இருக்கமே தவிர இன்னைக்கு புதுசாக சில பல குற்றங்கள், சில பல குறைகளை நிவர்த்தி செய்த மாதிரி தான் ஒரு ஆர்டினன்ஸ் வந்திருக்கே, ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கே தவிர இது திடீர்னு இவங்களுக்கு வந்து தோணிடுத்து இது விவசாய விரோதம், இது வந்து ஏழைகளுக்கு அதிக சில பல மாற்றங்கள்னு சொல்றீங்கல்ல, அந்த சில பல மாற்றங்களுக்கு பின்னால்தான் விவசாய விரோதம் அவங்க சொல்வதற்கான அனைத்து காரணங்களும் இருக்கிறதாக பார்க்க முடியுது. சொல்லுங்க, அந்த சில பல காரணங்கள் வந்து என்னன்னு அவர் சொல்லட்டும். எங்க விவசாய விரோதம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு பதில் சொல்றேன். சரி, ஆனா இவர் வந்து ஏழைகளுக்கு ஆதரவானதுன்னு சொல்றாரு. நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில பேசும்போது பிரதமர் வந்து இந்த கான்டெக்ஸ்ட்ல நிலம் கையகப்படுத்தும் சட்டம் தொடர்பாகவோ
அல்லது விவசாயிகளுக்கு அது நன்மை பயக்கும்னோ அவர் எந்த விதமான விஷயத்தையும் அவர் பேசலைங்கிறதையும் உங்களுக்கு நினைவூட்டுறேன். சார், விவசாயம் என்றது 100 ஹெக்டேர்ல பயிர் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு பாசனம் பண்ணக்கூடிய சமாச்சாரத்தை இன்னைக்கு வந்து 15 ஹெக்டேர்ல பண்ண முடியும். டு தட் எக்ஸ்டென்ட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த லேண்ட் இப்ப வேண்டாம். ரெண்டாவது, இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ்க்காகவும் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பார்ப்பாகவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவும் நம்மளுக்கு லேண்டு தேவைப்படுது கவர்மெண்ட்டுக்கு. அதனால வந்து இப்போ வந்து லேண்டை வந்து வாங்கணும்னா கையகப்படுத்தணும்னா ஒரு காம்பன்சேஷன் இன்ஃபேக்ட் 4 times the market value இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அது விவசாயத்துக்கு விரோதமா இருக்கு. யார் கொண்டு வந்தாங்க? இப்பதான் எப்போ யார் கொண்டு வந்தாங்க? காங்கிரஸ் வந்து 2013 அதை வந்து இவங்க ஒத்துக்கிட்டாங்க சார். இவங்க ஏத்துக்கிட்டாங்க சார். நான் சொல்றேன் சார், 2 கேள்வி சார். முதல்ல மோடியை இந்த இது வந்து தொழில் அதிபர்களுக்கு சாதகமானது ராகுல் காந்தி பேசுறாரு. அவர் வந்து சொல்றேன், இது வந்து விவசாயிகளுக்கு விரோத மோடி அப்படின்றதான் இன்னைக்கு டேகே ஓடிக்கிட்டு இருக்கு ட்விட்டர்ல. இப்போ வந்து ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க என்ன செய்தோம், அவர்கள் என்ன செய்யலன்னு பார்ப்போம். 70,000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ணோம். மினிமம் சப்போர்ட் பிரைஸ். இவர் பேசுறாரு, நான் விவசாயம் பண்ணவங்க, எங்க வீட்டு வாசல 15 ரூபாய் முள்ளங்கி வச்சு நான் முள்ளங்கியை விவசாயம் பண்ணி என்னுடைய இதுல கார்ல ஏத்திட்டு போய் இதுல கொத்தவால் சாலை 25 பைசா கட்டாங்க. உழவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட தேடாதுவாங்க, வயிறு எரிஞ்சுது. மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு என்ன பண்றாங்க, நாங்க வந்து 540 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய் 10 வருஷத்துல நாங்க நெல்லோடைய கொள்முதல் ஏற்றினோம். அது மட்டும் இல்லாம மாநில அரசுகள் அதற்கு மேல போனஸ் கொடுத்தாங்க. இன்னைக்கு தமிழக அரசு, அதிமுக அரசும் இந்த போனஸ் நிறுத்திடுச்சு. மோடி அரசு மற்றவங்களுக்கு விவசாயிகளுக்கு இந்த போனஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ் ஆளுகின்ற யூபி ஆளுகின்ற அரசு இன்னும் போனஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப யார் விவசாயிக்கு விரோதின்னு பாருங்க. மூன்றாவதாக, இந்த போன வருடம் 3.9% வச்சு இவங்க ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டுல 1% அக்ரிகல்ச்சரல் growth குறைஞ்சிருக்கு. அடுத்தபடியாக ஏழைகளுக்கு விவசாயம்ன்றது விவசாயிகள் மட்டும் இல்ல, விவசாய கூலிகளும். இன்னைக்கு வந்து விவசாய கூலிகள் கிராமத்துல வந்து இன்னைக்கு கூலி உயர்ந்திருக்கு. விவசாய கூலி உயர்வு வாழ்ந்திருக்கானா வரலாறு காணாத விதமாக வில்லேஜஸ் இதை வந்திருக்கு. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் தான் முக்கிய காரணம். அதையும் வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதையும் குறைச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து கடந்த 6 மாதமாக மக்களுக்கு போய் இன்னைக்கு பாக்குறவங்க எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க, கிராமத்தில் கூலி வரலைங்க. இது மாதிரி ஏழைகள் விரோதியா இருக்கிறதுல ஏழைகள் விரோதின்னு சொல்றாங்க. 19 சொல்றாரு, 6200 கோடி ரூபாய் அரசாங்கத்தோட கடன் அதானிக்கு கொடுத்தாரு. 4500 கோடி ரூபாய் தான் இன்னும் இந்த கல்யாண இதுன்னு விவசாயிகளுக்குன்னு ஒரு திட்டம் கொண்டாரு. அதுக்கு அலோகேட் பண்ணது 4500 கோடி ரூபாய் தாங்க. நீங்க பாருங்க, யாருக்கு சாதகமா இருக்கு, யாருக்கு பாதகம் பண்றாருன்னு பாருங்க. மக்களுக்கு தெரியுது, இவர் வந்து பணக்காரர்களுக்கான அரசாங்கம், ஏழைகளுடைய விரோதி இவரு. பாரதிய ஜனதாக்கு எதிரான வெறுப்புணர்வு அப்படிங்கிற பிறவிக்குணம் காரணமாக சிலர் அரசை விமர்சிக்கிறார்கள். எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மேல விரோதம், ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஏழைகளுக்கு விரோதியா இருந்தா அவன் மேல வெறுப்பு தான் வரும். ஏழைகளுடைய விரோதி சார் அவரு. 2012 காங்கிரஸ் அமைச்சராக இருந்த ஆனந்த் சர்மா அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார் அன்றைய பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங். அதில் எழுதியிருக்காரு, இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பில் நீங்கள் கொண்டு வரீங்க, அப்பவே அந்த ரிஃபார்ம் பில்லு வந்து செலக்ட் கமிட்டியில் வரத்த உடனே இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இது வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். The insistence of 80% of the concurrence from 80% of affected families will seriously delay land acquisition and will halt infrastructural projects. அவர் அன்னைக்கு சொன்னதான் இப்ப வந்து கவர்மெண்ட் சொல்றாங்க. ஆனா அதே ஆனந்த் சர்மா இன்னைக்கு அவர் சொன்ன கருத்து வந்து விவசாயிகளுக்கு விரோதமாக இருந்தது அப்படிங்கறத வந்து இன்னைக்கும் விவசாயிகளுக்கு விரோதமா இல்ல சார். இந்த மாதிரி ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின், கம்ப்ளீட்டா ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின். இவங்களுக்கு வந்து எத்த தின்னா பித்தம் தெளிவுன்ற கதையா இருக்கு காங்கிரஸ். இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி வெறுப்புணர்வுன்னு சொன்னாரு. அந்த வெறுப்புணர்வின் காரணமாக 9 மாதம் கூட ஆகாத ஒரு கவர்மெண்ட் வெறுப்புணர்வோட மோடி நிறுத்தல. பிஜேபிக்கு எதிரான வெறுப்புணர்வோட சிலர் இருக்காங்க, அது பிறவிக்குணம்னு சொல்றாரு, அதோட நிறுத்தல. இன்னொன்னு சொல்றாரு, எந்த நல்ல விஷயத்தையும் காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாங்க அவங்க. கண்டிப்பா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த யூபிஏ கவர்மெண்ட் மைனாரிட்டியில் இருக்கிறச்சே ஒரு பில் பாஸ் பண்றதுக்கும் இவங்க பிஜேபி கால்ல தான் போய் விழுந்தாங்க. பிஜேபியோட சப்போர்ட் இல்லாம இவங்களால அரசு நடத்திருக்கவே முடியாது. இன்று பிஜேபி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுச்சு, மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுச்சு, நல்ல சமாச்சாரம் சப்போர்ட் பண்ணுச்சு. இன்னைக்கு அவங்க எதிர்க்கட்சியாக கூட இருக்க தகுதி இல்லாதவர்கள் என்று மக்கள் அவர்கள் புறக்கணித்த பிறகு
இன்று அவருடைய வெறுப்பு உணர்வு மிக அதிகமாகத்தான் போய்விட்டது. என்ன சொன்னார், குதர்க்கமாக ஒரு விஷயம் சார், குதர்க்கமாக ஒரு விஷயத்தை அனர்த்தம் செய்து கொள்வது இது காங்கிரசின் பிறவி குணம். நீங்க புதுசா ஒரு குணத்தை சொல்றீங்க, மோடி ஒரு குணம் சொல்றாரு, நீங்க ஒரு குணம் சொல்றீங்க. பர்வர்டட் மைண்ட் என்ன சார் அர்த்தம்? இவர் பொருளாதார நிபுணர். இவர் நான் பேசச்சே புள்ளி விவரங்கள் கொடுத்தேன். 3 புள்ளி விவரங்களே தப்பு இவரே சொல்லிட்டாரு. நான் முடிச்சிடுறேன், நீங்க பேச குறுக்கிடல. புள்ளி விவரங்களை நான் கொடுத்தேன். 70,000 கோடி ரூபாய் கொடுத்தேன், அது தப்புன்னு சொல்லட்டும். இல்ல எங்களுடைய வீட்டோட சப்போர்ட் பிரைஸ் 540 1400 ரூபாய்க்கு உயர்த்தணும்னு சொன்னா தப்புன்னு சொல்றோம். அதாவது நான் சரியா சொல்றேன். மோடி என்ன செஞ்சிருக்காரு, எவ்வளவு பணம் கொடுக்குறாரு, வெளிநாட்டு கொடுத்தான்னு பார்த்தேன். ஆனா இவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒண்ணும் இல்ல, அனர்த்தம், விரோதி, ஏதாவது ஒன்று சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ஒரு ஆர்குமெண்ட்னா லாஜிக் வேணும், அதற்கான ஃபேக்ட்ஸ் வேணும். மோடி மாதிரியே பொய்யை சொல்லுவதில் வளராயிட்டு இருக்காரு பொருளாதார நிபுணர். அவர் பிஜேபி கார்டு மிஸ் கால் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அதற்கான தகுதிகள் எல்லாம் இருக்குது. இரண்டாவதாக, மோடியை பொறுத்தவரை இந்த பட்ஜெட்ல விவசாயிகள் பலர் கடந்த 9 மாதங்கள்ல 4100 விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. யோசனை பண்ணி பாருங்க. இதையெல்லாம் மாத்துவோம்னு சொல்லிட்டு வந்தாரு. இதுல மோடியுடைய இந்த பணக்காரர்களுக்கும் எல்லாத்தையும் ஒரு பணமாக பார்க்க முடிச்சிடுறாங்க. ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடுறாங்க. பண விஷயம் இல்லைங்க. 2004 இருந்து 2014 வரைக்கும் இருந்த ஆண்டுகள்ல நடந்த விவசாயிகள் தற்கொலைக்கும் இதையெல்லாம் மாற்றிடுவோம் சொல்லி தானே வந்தாங்க. நல்ல கேள்வி கேட்கிறேன். ஒரே நாள்ல மோடி அப்படியே மேஜிக் வேண்ட்ல பண்ணிடுவோம்னு சொல்லி தானே வந்தாரு. எல்லாத்தையும் யூ டர்ன் அடிச்சவர் இதுக்கு விவசாயிகளுக்கு பண்ணாம ஏன் அதானிக்கு பண்றாரு தானே கேள்வி. இரண்டாவதாக, என்ன சொல்றேன், விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பணக்காரங்களுக்கு இது பண விஷயமா நினைக்கிறாங்க. இது மனம் விஷயங்க. இவங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. விவசாயம்ன்றது அவங்க அட்டாச்சு. இவர் ஒரு சார்ட் அக்கௌண்ட் எல்லாம் கணக்கு விஷயமா பாரு, கணக்கு பிணக்கு சுணக்கு ஆமணக்கு. ஆனா இவங்க இவங்களுக்கு நிலத்தோட அட்டாச்மெண்ட். இவனை என்ன பண்றான், விவசாயத்துல வேலை செய்ய கூலி ஆளாக்க பாக்குறாங்க. அவனுக்கு அது போய் அதனால தான் தற்கொலை பண்ணிக்கிறான். நிலத்தை பிடிக்கணும் பயம். இந்த லேண்ட் அக்விசிஷன் பில்ல பத்தி இவ்வளவு பேசுற ராகுல் காந்தி நேத்துக்கு இவர் எந்த லேண்ட்ல போய் இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு 60 நாளா வேற ஒரு ஃபாரின் லேண்டுக்கு போயிட்டு வேற ஒரு லேண்டுக்கு நேத்துக்கு அவர் சொல்லிருக்காரு. இத பத்தி அவர் ரீபேமென்ட் ஆஃப் lakhs of crores to corporates னு ஒரு மகத்தான பொய்யா சொல்லிட்டார். இவர் சொல்றார் நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன்னு. இவரே சொன்னார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேம் லைஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் னு. இவரே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்புறம் மோடிஜி கேவலப்படுத்திவிட்டு நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சொல்றேன், இவர் சொல்ல மாட்டேங்கிறார். இவர் சொன்னவே தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றது இல்ல. அப்புறம் ஆவணக்கு பிணக்குன்னு வேற சொல்றாரு. அதாவது கேட்டா இது புரிகிறதோ புரிதலையோ ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று பிதற்றி இருக்கிறார் ராகுல் காந்தி நேற்று. எஸ்பெஷலி ஆன் தி கவர்மெண்ட். இதுக்கு அவர் பேர்ல லிபரல் ஆக்ஷன் போடணும். ரெண்டாவதுங்க, சரி ஸ்பெசிபிக்கா அவங்க சொல்றாங்க இந்த ஒரு 5 துறைகள்ல பாதுகாப்பு, தொழில்துறை, வீடமைப்பு திட்டங்கள், கிராமப்புற அடித்தள கட்டமைப்பு, சமூக அடித்தள கட்டமைப்பு, இந்த 5 துறைகளில் நிலம் கையகப்படுத்தும் போது 80% விவசாயிகளுடைய ஒப்புதல் வேணும் அப்படிங்கிற கிளாஸை ரிமூவ் பண்ணுனது விவசாயிகள் விரோதம் அல்லது நில சொந்தக்காரர்களுக்கு விரோதம். இரிகேஷனும் சேர்ந்து இருக்கு சார். ஒரு விஷயம், இந்த பழைய ஆக்ட்ல மொத்தம் கிட்டத்தட்ட 13 இடத்துல இவங்க நேஷனல் ஹைவேஸ், ரயில்வேஸ், அட்டாமிக் எனர்ஜி, இந்த மாதிரி சமாச்சாரங்கள் ஏற்கனவே இலக்கப்பட்ட எக்ஸம்ப்டட் கேட்டகரிஸ் தான். இன்னைக்கு அவங்க சொல்றாங்க சோஷியல் இம்பாக்ட் கிளாஸ் வேணும், கன்சென்ட் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு இத்தனைக்கு இன்க்ளூடிங் ஃபார் செக்யூரிட்டி இஷ்யூஸ். இப்போ ஒரு நியூக்ளியர் பிளான்ட் ஒன்று போடணும் அப்படின்னா இவங்க சொல்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு 80% 70% பேர் அவரோட இன்க்ரீஸ் கேட்டு சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணா அவன் பாகிஸ்தான்காரன் பாவம் பண்ணி போடவே போட்டுருவான். தவறான பிரச்சாரம் செய்யறாங்க. ஆனா செக்யூரிட்டி இஷ்யூஸ்லயும் இவங்க பண்ண சொல்லி இந்த மாதிரி சமாச்சாரங்கள் தான் சார் எடுத்தாங்க. ஒரே ஒரு நிமிடம் தவறான பிரச்சாரம். ஏன்னா இங்க கார்வாப்சி என்று மாத்தி இப்போ நிலங்களை திரும்ப பெறுவதற்கான ஒரு சைட் போட்டிருக்கோம். அதுல 6வது பாயிண்ட்ல தெளிவாக எங்க காங்கிரஸ் போட்டதுல அர்ஜென்சி கிளாஸ் அப்படின்னு ஏதாவது 3 ஆக்டையும் கம்பேர் பண்றோம். 1894 இவங்க பிரிட்டிஷ் ஆக்ட், 2013 எங்க அரசு கொண்டு வந்தது, அப்புறம் பிஜேபியோட ஆர்டினன்ஸ். இதுல என்ன போட்டிருக்காங்க, முன்ன இப்போ இந்த கிளாஸ்ல லிமிட்டட் ஒன்லி டு அர்ஜென்சி கிளாஸ், அதாவது எந்த விதம் இல்லாம டக்குன்னு எடுக்கிறதுக்கு லிமிட்டட் போன சட்டத்தில் 2013 காங்கிரஸ் கொண்டு வந்ததுல லிமிட்டட் ஒன்லி டு அக்விசிஷன் ஃபார் டிஃபென்ஸ் அண்ட் நேச்சுரல் கேலமிட்டிஸ். அதாவது அவசரமாக இவர் சொல்றது பாத்தீங்களா, பொய்யான தகவல் சொல்றாரு. அவசரமாக டிஃபென்ஸுக்கு வேண்டிய இதுக்கு உடனே நீங்க அக்வயர் பண்ண முடியும்
அதற்கான எக்ஸம்ஷன் கொடுத்திருக்கோம். பொய்ய சொல்றாங்க, இப்படி புரியாம ஏற்கனவே பேசுறாங்க, இருந்து சார். மக்களை ஏமாத்துறாங்க. நான் ஒரு தெளிவா நிமிடம். சொல்றேன் மேடம், நான் பந்தயம் கட்டுறேன் நீங்க உங்ககிட்ட. ஒரு நிமிடம். பப்ளிக் டிபேட்ல எங்க வேணாலும் பந்தயம் கட்டுறேன். நீங்க சொல்றது உண்மை அல்ல. நீங்க சொல்லுங்க. கர்வாப்சி மாத்திட்டோம் அப்படி சொல்றாங்க. ஏன்னா மாத்திட்டாங்க தான். கர்வாப்சி தான் வந்துட்டாரு, வீட்டுக்கு தான் வந்துட்டாரு ராகுல் காந்தி. அதுக்கப்புறம் மாத்தி ஆனது அது ஒரு விஷயம் இருக்கட்டும். இந்த மாதிரி இந்த காம்பன்சேஷன் இஸ் இன்க்ரீஸ் பிஃபோர் எதெல்லாம் மாத்திருக்காங்கன்னு சொல்றேன். இந்த வந்து இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் இன்ஃபேக்ட் முதல்ல நீங்க செக்ஷன் சொன்னீங்க, 105 தவறுன்னு ஷெட்யூல் சொல்லிட்டேன். 4ல கிளீனா போட்டுருக்காங்க. இது இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆன ஐட்டம்லாம் வந்து we will not need to go through the difficult process, meandering process அப்படின்ற சில விஷயங்களை வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் மாத்தினாங்க. இவங்களுக்கு என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரி ரெண்டு வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளா போயிட்டு. சரி, எப்படி வளர்ச்சி வர முடியும்? ஓகே, யாருக்கு வேணா எதை வேணா குறை சொல்றதுக்கு உரிமை இருக்குங்க. காங்கிரஸ்காரர்களுக்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் எதிர்க்கட்சி வெறும் குறை சொல்றதானா இல்ல நடைமுறையில இது வரும்போது எப்படி நடக்கும்? மாற்று பாதையை நீ காமிக்கணும்ல. வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் ரூட்? நான் காட்டுறோம், எங்க காமிச்சீங்க? எதை வேணா சொல்லிடுவான். அதுக்கு தெளிவா நேத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு அவரு? என்னென்னமோ ஒரு குற்றச்சாட்டுகளை மட்டுமே வந்து வச்சுட்டாங்க நேற்றுக்கு. மற்றபடி இதுக்கு இப்படி பண்ணலாம்னு சொல்ல. இன்ஃபேக்ட் இன்னைக்கும் லோக்சபால பாஸ் பண்ணினதுக்கு அப்புறமாவும் பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க? கன்ஸ்ட்ரக்டிவா ஏதாவது சொல்லுங்க. we are open to constructive criticism, we are open to changes னா இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு பதில் சொல்றேங்க. முதல்ல இது பிஜேபி சபையில ஆர்ப்பரித்து பாஸ் பண்ண சட்டம். நல்லா புரிஞ்சுங்க. அவங்களுடைய கருத்து, சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் ஜெய்ட்லி அவர்களும் சொன்ன கருத்தை ஏற்று மாடிஃபை பண்ணதுதான் இந்த சட்டம். இன்னும் வந்து 3 மாசத்துல என்ன மாறி போச்சுன்னு தெரியல. இவர்களுக்கு வந்து பணக்காரர்களுக்கு அதானியும் அம்பானியும் அவருக்கு பணம் கொடுத்தாங்க, லோன் கொடுத்தாங்க. இதுக்கு அது திரும்ப போறதுக்காக விவசாயிகள் வவுத்துல அடிக்கிறாங்க. ஏழைகள் வவுத்துல அடிக்கிறாங்க. முடிச்சிடுறேன். இரண்டாவதாக இவர் சொன்னாரு, இன்னைக்கு வந்து ஏழைகளுக்கு என்னெல்லாம் இது மாற்றம் கொண்டு வர பாக்குறாங்கன்னா, இது வந்து இந்த விவசாயம் மட்டும் இல்ல, விவசாய கூலிகளும் பாதிக்கப்படுறாங்க. ஒரு விவசாய நிலத்தை எடுத்துட்டா அதுல வேலை செய்யறவன் பாதிக்கப்படுகிறான், அவனுக்கும் காம்பன்சேஷன் கொடுக்கணும்ன்றோம். இதனால இண்டஸ்ட்ரி வராதுன்னு சொல்றாரு. மறுபடியும் சொல்றேன், எந்த இண்டஸ்ட்ரி வேணாலும் இன்னைக்கு நேரா விவசாயிகள்கிட்ட போய் வாங்கலாம். இதற்கு யாரும் தடை கிடையாது. அரசாங்கம் வாங்கி கொடுக்கணும் மட்டும்தான் இந்த சட்டம் வருதுன்னு. முதலீடு செய்வதில் இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் 6% தாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி வரத்துல 6% தான் இந்த இது. அதனால இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதை வந்து வேண்டும் என்றே பணக்காரர்களுக்காக செய்யறாரு. நீங்க வந்து லீகல் ரெமெடி தேட முடியாது அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து நீங்க சொல்றீங்க இந்த புதிய ஆர்டினன்ஸ்ல அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக நீதிமன்றத்துக்கு போக கூடாதுன்னு சொல்றதே இந்த மாதிரி சில விஷயங்களை நீதிமன்றத்துக்கு போயிட்டா இந்த நாட்டுல நீதிமன்றங்கள் எப்படி செயல்படுகிறது தெரியும். நீதித்துறை எப்படி செயல்படுகிறது ஒரு மேட்டர் போயிட்டா 15 வருஷங்க. இல்ல அப்படி ஒரு கண்டிஷன் போடுறதே வந்து நல்லன் வாய்டு இல்லையா? லீகலா போக கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட முடியுமா? அந்த மாதிரி நிறைய வாட்டி போட்டிருக்கோங்க. அந்த மாதிரி புதுசு இந்த சட்டம் புதுசு இல்ல. சில விஷயங்கள் எல்லாம் லீகல் ஸ்க்ரூட்டினிக்கு அப்பாற்பட்டதுதான். ஏன்னா நாட்டின் வளர்ச்சி முக்கியம், நாட்டின் செக்யூரிட்டி முக்கியம் என்ற சமயத்திலே நீதியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீதிமன்றத்துக்கு போக முடியாது. அப்ப போனா என்ன ஆகும்னா லீகல் ப்ராசஸ் அதுல போய் மாட்டிக்கிட்டோம்னா வெளியே வர முடியாது. நீங்க காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த விஷயங்கள்ல மாறுபட்ட கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. பல விஷயங்கள் நாளிதழ்ல இன்னும் ஒரே ஒரு செய்தி, 2 பேரும் ஒரே விஷயத்துக்கு ஆதரவு கொடுத்த ஒரு செய்தி இருக்கு. அதை சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். பெரு நிறுவனங்களிடத்துல இருந்து அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறக்கூடிய முறையை தொடர வேண்டும் அப்படின்னு பாஜகவும் காங்கிரஸும் ஒத்த கருத்தோட ஆதரிச்சு நிற்கிறாங்க. அரசியல் கட்சிகள் அரசியலுக்கு பணம் வேணும், ஆனா நேர் வழியில வாங்குறதுல தவறு இல்ல. பெருநிறுவனங்களுக்கு வாங்கியிருந்தாலும் ஆனால் சிறு விவசாயிகளுக்கு ஆரம்பிடுறோம். அவங்க பெருநிறுவனங்களுக்கு பணமா வாங்கிட்டு விவசாயிகள் வயத்துல அடிக்கிறாங்கன்ற பெரிய வித்தியாசம். இன்ஃபர்மேஷன் கேம்பெயின்ல காங்கிரஸ் மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.